ஹாய் சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் லீவில் இருந்தப்போ ஒரு நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றது தான் பார்க்க போகிறோம். அதில் எங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு போயிட்டு வந்தோம். போகிற வழியில் ப்ளஸ் எங்கள் ஊரில் இருக்கிற நேச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதே போல் என்னோடய நெஃப்யூவோட அலப்பறைகளையும் பார்க்குறோம். வெல்கம் டு சுசைஸ் vlog. அந்த வண்டி சத்தம் வெள்ளரி கொடிக்கு களை எடுக்கிறது தான். ப்ளஸ் எங்கள் ஊரில் நிறையா வெள்ளரி, மிளகாய், கத்தரிக்காய், மக்காச்சோளம் எல்லா வகையான பயிர்களையும் பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் 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 எல்லாருமே வச்சுருப்பாங்க. இங்க திரும்படா. ஹாய் சொல்லு. கை கழுவு. இங்க பாரு. ஹாய் சொல்லு. எங்கள் ஊர் ஏரியில் கோடி தண்ணி போகும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் எங்களோட நேரம் அன்றைக்கி தண்ணியெல்லாம் வற்றி போயிட்டு தண்ணி வராமல் இருந்துச்சு, காஞ்சே போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் எப்போது சான்ஸ் கிடைக்கும்போது தண்ணி வரப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அங்க முன்னாடி பாத்துனடா.
நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அப்பதான் புதுசாக ஒரு கிணறு வெட்டிட்டு இருந்தாங்க. அதை சுற்றி இந்த செடியெல்லாம் வளர்ந்து இருந்துச்சு. அதில் இந்த பழமும் இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்தோன்னே பார்த்துட்டு பறித்து சாப்பிட ஆரம்பித்தோம். உங்கள் ஊரில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது என்னன்னு சொல்லி என்ன பழம்னு சொல்லுவீங்க, ப்ளஸ் உங்கள் ஊரில் இது என்ன பழம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பழம் நிறையா சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த பழம் பார்க்கவும் உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு போட்டியாக நிறையா பேர், நான் என்னோடய பிரதர்லாம் சொல்லலை, அணில் குருவி எல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு எம்டியாக இருந்துச்சு நிறையா. ஏதோ 1 2 தேடி நாங்கள் பறித்தோம். என்னதான் பண்றான்னு தெரியலையே. இவர் என்னோட பிரதர் இல்லை. இதுதான் நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு. காய் பழம் செங்க. இதில் நாங்கள் ஒரு பழம், ஒரு பழுத்து இருக்கிற காய், அப்புறம் பழுக்க ரெடியாக இருக்கிற காய் 3. நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் பவன், என்னோடய நெஃப்யூ தண்ணியில் குதித்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்குமே அன்றைக்கி ஆசையாக தான் இருந்துச்சு. ஏன்னா கோடியில் தண்ணி வரும்னு சொல்லி எதிர்பார்த்து போனோம். ஆனால் அங்கே தண்ணி வரலை. எங்களுக்கும் பார்த்த உடனே தண்ணியில் உட்காரணும், குடிக்கணும் ஆசையாக இருந்துச்சு. பட் அன்றைக்கி சுச்சுவேஷன் எங்களால் குளிக்க முடியல. ஆனால் அவன் அது ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் உட்காந்துட்டான் தண்ணியில். ஓடுறது கிட்ட போ, இன்னும் கிட்ட போடா, கிட்ட போ, கிட்ட போ, சொல்லி அதான் ஒரு தரம் போ, முடியாது சாப்பிட்றதுக்கு போ. போயடா, திரும்ப வரா, திரும்ப வர தண்ணியில் குளிக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் கற்றுக்கிட்டே இருந்தார். நாங்கள் நினச்சிட்டு அவர் நல்லா என்ஜாய் பண்ணார் தண்ணியில். மேலே போ, அம்மா போடி போ. அவர் தண்ணியில் ஆட்டம் போட்டதுனால நல்லா குளிர் எடுத்துருச்சு. அப்படியே ஒரு ரோபோ மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவள் தான் இன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சு. எங்களோட
லாகின். Thank you for watching. Friends, subscribe பண்ணி support பண்ணுங்க. Thank you. Keep supporting me. Thank you for watching.